புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில் தீயணைப்பு நிலைய அடிக்கல் நாட்டு விழாவில் தகராறு ஏற்பட்டுள்ளது. திமுக முன்னாள் எம்எல்ஏ ஒப்பந்ததாரரை பார்த்து தகாத வார்த்தைகள் திட்டி அறிவாளை ஓங்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுவாமிநாதன் வழங்கிட கேட்கலாம். சுவாமிநாதன் வணக்கம். இந்த தகராறு ஏற்பட்டது எப்படி? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில் தீயணைப்பு நிலைய கட்டட அடிக்கல் நாட்டு விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் அறிவாளை அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டவர்கள் மீது அறிவாளை ஓங்கிய நிலையில் அந்த செயல் பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில் ரூபாய் 2.59 கோடி மதிப்பீட்டிலான தீயணைப்பு நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில அறந்தாங்கி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அப்போது அங்கு வந்த முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் தன்னை ஏன் இந்த விழாவிற்கு அழைக்கவில்லை என ஆத்திரத்தோடு பேசியதோடு அந்த கட்டிடம் கட்டும் ஒப்பந்தக்காரரின் தகாத வார்த்தையில் பேசும் காட்சிகளும், தேங்காய் உடைக்கும் போது அதாவது வலுக்கட்டாயமாக தேங்காய் உடைத்து அறிவாளை கோபத்தில் வெட்ட ஓங்கும் காட்சிகளும், அதாவது சம்பந்தப்பட்ட ஒப்பந்தக்காரரை அறிவாளை ஓங்கி வெட்டும் காட்சிகளும், வெட்டி விடுவேன் என கூறும் காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தற்போதைய அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினரான முன்னாள் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசன் மகனுமான ராமச்சந்திரனுக்கும் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகத்துக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு இருந்து வரும் நிலையில இந்த செயல், அதாவது அறிவாளை ஓங்கும் செயல் பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.